குட் மார்னிங் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் கிளாஸில் டாக்ஸானாமிக் ஹியரார்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது வகைப்பாட்டின் படிநிலைகள் எத்தனை இருக்குது? 7 மேஜர் கேட்டகரிஸ், நேம்லி கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி 7 மேஜர் கேட்டகரிஸும் உயிரிலின் வகைப்பாட்டின் படிநிலைகள் 7ஆகவும் அதோடு சேர்த்து இன்டர்மீடியட் கேட்டகரிஸ் பல இடைநிலை படிநிலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நோமன்க்ளேச்சர். நோமன்க்ளேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயரிடும் முறைகள். எடுத்துக்கோ, புக்ஸ் எடுத்துக்கோ. கிசா, இனிமீன், எம்பெரி, மன்னா, தோ, ஆன்னா, யுமானோ. ஸோ அப்படி வேர்ட்ஸ் இருக்குது, பார்க்குறியா? ஸோ in all probability these words must be new to you. எல்லா வகையில் இந்த சொல் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? புதுசாக இருக்குது. பேரை கேட்கும்போது நம்ம சொல்லும்போதே அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கான்? புதுசாக இருக்குது. பட் தே ஆல் மீன் ஹியூமன் இன் டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ இது எல்லாமே என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டு மொழிகள், அதாவது ஃபாரின் லாங்குவேஜ். இந்த ஃபாரின் லாங்குவேஜில் யாரை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ், மனிதனை குறிக்கக்கூடிய சொல்லு தான் கிசா, இனிமீன், எம்பெரி, மன்னா, தோ, ஆன்னா, யுமானோ அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஹியூமன்ஸை நம்ம இப்படியெல்லாம் நேம்ஸில் குறிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்லி மோர் தென் 6000 லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு. உலகம் பூரா 6000க்கு மேலே லாங்குவேஜஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அனிமல் கேன் பி நேம்டு இன் மோர் தென் 6000 வேஸ். அப்போ 6000க்கு மேற்பட்ட மொழிகளை நம்ம என்ன வைக்கணும்? அனிமல்ஸுக்கு நேம் வைக்கணும். ஸோ அப்படி நேம் வச்சோம்னா நமக்கும் என்ன தெரியணுங்கிறாங்க? இந்த 6000 லாங்குவேஜுக்கு மேலே நம்மளும் தெரிஞ்சிருந்தா தான் ஒருத்தங்க நமக்கு ஒரு அனிமலை பற்றி சொல்லும் பொழுது ஸோ இந்த அனிமல் தான் அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ அப்படி நம்மளால் 6000 லாங்குவேஜுக்கு மேலே கற்றுக்க முடியுமா? கற்றுட்டு வச்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் இம்பாசிபிள். நம்மளால் என்ன செய்ய முடியாது? அப்படி 6000 லாங்குவேஜுக்கு மேலே எல்லா லாங்குவேஜும் கற்று இருக்க முடியாது. அதனால் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபார் டு ஹாவ் எ குட் ஃபங்க்ஷனிங் நாலேஜ் ஆஃப் மோஸ்ட் லாங்குவேஜஸ் அண்ட் ஹின்ஸ் there arises a need for a universally accepted scientific naming system for all organisms. ஸோ அப்போ உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சயின்ஸ் நேம்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ சயின்ஸ் நேம்ஸ் அடிப்படையில் ஒரு அனிமல்ஸுக்கு நேம் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சயின்ஸ் நேம் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான். ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எந்த அனிமலுக்கு நம்ம அந்த நேம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் போய் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த காரணத்துக்காக 6000 லாங்குவேஜ்லேயே எல்லா அனிமல்ஸையும் மீன் பண்ண முடியாது. அதுக்காக சயின்டிஃபிக் நேமிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். சரியா? அப்போ அறிவியல் முறையில் நம்ம நேம் வச்சோம்னா என்ன பண்ணலாம்? எல்லா அனிமல்ஸை பற்றியும் எந்த இடத்துல யூனிவர்சலி சிஸ்டம்ஸ் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் குறிச்சிக்கோ. நோமன்க்ளேச்சர், அதாவது பெயரிடும் முறைகள் அப்படின்னா என்ன? நோமன்க்ளேச்சர் பெயரிடும் முறைகள் 2 மார்க்கில் குறித்து வச்சுக்கோ. The process of assessing scientific names to animals or taxonomic group is called nomenclature. ஸோ நோமன்க்ளேச்சர்னால் என்ன? ஒரு அனிமல்ஸை அந்த கிளாஸிஃபிகேஷன் குரூப்ஸில் சயின்ஸ் பேசிக்ஸில் நேம்ஸ் வச்சு கூப்பிடக்கூடிய அந்த டைப்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நோமன்க்ளேச்சர், அதாவது பெயரிடும் முறைகள். அறிவியல் முறையில் ஒரு அனிமலுக்கு நம்ம நேம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நோமன்க்ளேச்சர். 2 மார்க்குக்கு குறிச்சிக்கோ. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் நேமில் ஒரு நேம் சொல்கிறேன் பாரு, புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த நேம் சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் எந்த நேம் அது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வைட் த சயின்டிஃபிக் நேம் ஹோமோ செப்பியன்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டினோட்ஸ் ஹியூமன். அண்டர்லைன் பண்ணிக்கோ. அப்போ ஹியூமனுடைய சயின்டிஃபிக் நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ செப்பியன். இப்போ சொன்ன உடனே நம்ம ஊரில் இருந்து ஹோமோ செப்பியன் சொன்னாலும் சரி, யூனிவர்சலி சிஸ்டத்தில் எங்கே போய் நீ ஹோமோ செப்பியன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாலும் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க? நம்ம ஹியூமனை தான் குறிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு
உங்களுக்கு தெரியும். அதனால் வேர்ல்டு வைடு, ஸோ உலக அளவில் நமக்கு சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸுக்கு பேர் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்லது குரூப்பிங் அப்படிங்கிறது. ஸோ நோமன்க்ளேச்சர் என்னென்ன எல்லாம் வேலை செய்யுது, அடுத்துள்ள பேராகிராஃப் அப்படியே பார்த்துட்டு வா. ஒரு நோமன்க்ளேச்சர் ஒரு பெயரிடும் முறை இருந்துச்சுன்னா நம்ம எதையெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு வா. கிளாசிஃபிகேஷன் அண்டு குரூப்பிங், வகைப்பாட்டியல் அண்டு குழுமங்கள். ஒரு அனிமல்ஸினுடைய வகைப்பாடை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் அதை குரூப்பாக பிரிக்கிறதுக்கும், ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும், அதனுடைய யூனிக்யூ கேரக்டர், ஒரு ஆர்கனிசத்தினுடைய யூனிக்யூ கேரக்டரும் அண்ட் இன்டர் ரிலேஷன்ஷிப்பும், ஸோ ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் இருக்கக்கூடிய க்ளோஸ்லி ரிலேட்டட், ஸோ நெருங்கிய தொடர்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும், ஸோ இதுக்கு எல்லாமே பேசிக்ஸாக என்ன வேணும், நோமன்க்ளேச்சர், பெயரிடும் முறை அப்படிங்கிறது வேணும். திரும்பவும் நான் சொல்கிறேன் பாரு. கிளாசிஃபிகேஷன் அண்டு குரூப்பிங், வகைப்பாட்டியல், குழுமங்கள். ஸோ ஒரு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் குரூப்பாக பிரிக்கிறதுக்கும், அந்த அனிமல்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அதனுடைய யூனிக்யூ கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஸோ இன்டர் ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் முக்கியமாக நமக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க, நோமன்க்ளேச்சர், பெயரிடும் முறை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நோமன்க்ளேச்சர் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸ்பீசிஸ், அதாவது ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ள சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஒரு சிற்றினத்தினுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை, சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா ஒற்றுமையினுடைய அடிப்படையில் அதனுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அதனுடைய டிஸ்சிமிலாரிட்டிஸ் மாறுபட்ட பண்புகளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும், ஸோ அதுக்கும் நமக்கு என்ன வேணுமாம்மா, நோமன்க்ளேச்சர்னா பெயரிடுதல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். ஸோ அடுத்தது ஒரு நேம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சயின்டிஸ்ட்டு எடுத்த உடனே அந்த அனிமல்ஸுக்கு என்ன பண்ணிட மாட்டாங்க, ஒரு நேம்ஸு ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க. ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்காங்க பாரு, நியூமரஸ் கேரக்டர்ஸ், ஸோ நிறையா முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்காங்க. என்னென்னலாம் பார்த்துருக்காங்க, மார்ஃபாலஜி அப்படின்னு சொன்னால் புறத்தோற்றம், ஒரு அனிமலுடைய அவுட்டர் ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்காங்க. அடுத்தது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், மரபு தகவல்கள் என்ன, ஜீன், அப்போ ஜீனை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹேபிட்டட், அதனுடைய வாழிடம், அந்த அனிமல் எங்கே வாழுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபீடிங், அது என்ன வகையான உணவுகளை சாப்பிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபீடிங் பேட்டர்ன். அடுத்தது அடாப்டேஷன் அப்படின்னா தகவமைப்புகள், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சுச்சுவேஷனை என்ன செஞ்சுக்கும், சேஞ்ச் பண்ணி அதுக்கு அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மென்ஷன் பண்ணி எவல்யூஷன் அப்படின்னா பரிணாமம். கொஞ்சமாக ஸ்மால் ஸ்பீசிஸ்லேருந்து டெவலப் ஆன லார்ஜ் ஸ்பீசிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும், நியூமரஸ் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி தான் அந்த அனிமல்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்களா, நேம் வச்சுருக்காங்க. சரியா? அப்போது ஒரு நேம் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு நிறைய வகையான சயின்டிஸ்ட்டு, டாக்ஸானமிஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது தான் ஒவ்வொரு அனிமலுக்கும் நேம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க பட்ட கஷ்டம்தான். ஸோ இப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் எந்த இடத்துக்கு போய் சயின்டிஃபிக் நேம் சொன்னாலும் நம்மளாலையும் அந்த சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சவங்களாலையும் நான் என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களாலையும் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனாலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நோமன்க்ளேச்சர்னால் என்ன அர்த்தம், பெயரிடும் முறைகள் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது ஒரு நேம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து அந்த நோமன்க்ளேச்சரை தான் போயிட்டுருக்கு, பார்த்துக்கோ. ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் பயாலஜி இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பயோலாஜிக்கல் நோமன்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். அதாவது ஒரு பெயரிடும் முறைகள், ஒரு நோமன்க்ளேச்சர் பெயர் வைக்கிறாங்க இல்லையா, அதுலேயும் கிளாசிஃபிகேஷன் டைப்ஸ், ஒரு அனிமல்ஸை வகைப்படுத்துவதற்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பயோலாஜிக்கல், அதாவது ஒரு உயிரினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து தான் ஒரு அனிமல்ஸுக்கு என்ன வைக்கிறாங்க, நேம்ஸும் அண்டு கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த நோமன்க்ளேச்சர் இஸ் நாட் அன் எண்டு. ஒரு அனிமலுக்கு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதோடு அது முடிஞ்சிடாது. டு சிஸ்டமேட்டிக் அண்டு டாக்ஸானமி, ஸோ அதோடு அது முடிகிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால்
ஒரு கிளாசிஃபிகேஷன் அண்டு ஒரு நேம்ஸ் அண்டு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நெசசரி இன் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் பயோடைவர்சிட்டி. ஸோ ஒரு உயிரினுடைய பல்வகை தன்மைகளை உருவாக்குறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் வைக்கிறதும் சரி, சிஸ்டமேட்டிக்ஸ் ஒரு தொகுப்பாக பிரிக்கிறதும் சரி, அதுக்கான கிளாசிஃபிகேஷனை குறிக்கிறதும் சரி, அதனுடைய பயோடைவர்சிட்டியை உருவாக்குறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு nomenclature functions to provide names for all taxa at all levels in the hierarchy of life. ஸோ எல்லா வகையினுடைய ஒரு அனிமல்ஸ் எந்த கேட்டகரியில் எந்த ஸ்டெப்ஸ் எந்த படிநிலைகளில் இருந்தாலும் சரி, அதனுடைய வேலையை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும் சரி, அண்டு ப்ரொவைடட் நேம்ஸ். ஸோ அப்போ அதனுடைய ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கணும்னு சரி, அதனுடைய டாக்ஸானமியை தெரிஞ்சுக்கணும், வகைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும்னு சரி, அதுக்கு இம்பார்ட்டன்ஸான விஷயம் நோமன்க்ளேச்சர். ஸோ அப்போ நோமன்க்ளேச்சரில் என்ன கொடுக்குறாங்க, ஒவ்வொரு அனிமலுக்கும் அதனுடைய வேலையை பொறுத்து அதனுடைய குரூப்ஸை பொறுத்து என்ன பண்ணுறாங்களா நேம்ஸை கொடுத்துட்டு வராங்க. நேமிங் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ் இஸ் done based on the guidelines of International Code of Zoological Nomenclature. ஸோ இப்போ அந்த நேமிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நேமிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் அல்லது ஆர்கனைசேஷன் கைடன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நோமன்க்ளேச்சர் ICZN அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நோமன்க்ளேச்சர். அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டத்தினுடைய வழிகாட்டுதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்களா நேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது எடுத்த உடனே யார் வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற தியரி கிடையாது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்னுடைய கைடன்ஸ் பிரகாரம், சயின்டிஃபிக் அண்ட் டாக்ஸானமிஸ்டனுடைய கைடன்ஸ் பிரகாரம் ICZN அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைடன்ஸ் பிரகாரம் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க நேம் வச்சுருக்காங்க. இந்த சயின்ஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் மட்டும் கைடன்ஸ் இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் வைக்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அனிமல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய சயின்டிஃபிக் நேம் அனிமல்ஸில் ஒரே ஒரு பேரோட முடிஞ்சிருதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இனி வர கிளாஸில் நான் சொல்கிறேன் உனக்கு ஆனால் இந்த ICZN அப்படிங்கிறவங்க மாத்திரம் அந்த குரூப் ஆஃப் ஃபார்மேஷன் மட்டும் அனிமல்ஸுக்கு எத்தனை நேம் தான் வச்சுருக்காங்களா, ஒரே ஒரு நேம் வைக்கக்கூடிய குரூப்பாக தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அனிமல்ஸில் எப்படி இருக்குது நேம்ஸு, பைனோமினல் நோமன்க்ளேச்சராகவும் இருக்குது, ட்ரைனோமினல் நோமன்க்ளேச்சர். பைனோமினல்னா என்ன, இரு சொல் பெயரிடும் முறையிலையும் நேம் இருக்குது, ரெண்டு சொல்லுலேயும் பேர் வச்சுருக்காங்க, மூணு சொல்லும் பேர் வச்சுருக்கு ஒரு அனிமல்ஸுக்கு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன், சொல்லும் போது உனக்கு கிளியராக புரிஞ்சுக்கும். ஆனால் இந்த ICZN அப்படிங்கிறவங்க மட்டும் அனிமல்ஸுக்கு எத்தனை நேம் மட்டும் வச்சுருக்காங்கன்னா ஒன்லி ஒன் நேம் கிரியேஷன்ஸ், அதை மட்டும் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்ப்போம். இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பைனோமினல் நோமன்க்ளேச்சரும் ட்ரைனோமினல் நோமன்க்ளேச்சரையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூப்பா.